ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய பொழுதாக அமைய எல்லாம் பல அறிவினை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், அன்பர்கள், சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது மாசி மாதம் வியாழக்கிழமை 26/2/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 தொடக்கம் 11:30 வரை, பின் மதியம் 12:30 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து ராகு கால பகுதியாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை, ஏமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:29 இந்நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 3:06 வரை நவமி திதியும் பின்பு தசமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:34 வரை மிருகசீரிட நட்சத்திரமும் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 12:34 வரை விசாக நட்சத்திரமும் பின்பு அனுச நட்சத்திரமும் நிலவுகிறது. விசாகம் மற்றும் அனுச நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 14ஆம் நாள் 26/2/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், வெற்றிகள், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீரராக ஆலய வழிபாடுகளை செய்து ஆலயங்களுக்கு நமக்கு செல்ல முடியவில்லை அல்லது அருகிலே ஆலயம் இல்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு விளக்குகள், தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து மலர் பறித்து பிரார்த்தனை செய்தால் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்டம் நிறையக்கூடியது. அந்த வகையில் இப்பொழுது இந்த மாசி மகம் என்கின்றதாகிய அம்பிகைக்குரியதாகிய மாசி மக மகோற்சவங்கள் பல்வேறு ஆலயங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வருகின்ற 2ஆம் திகதி பௌர்ணமி அன்று இந்த மாசி மகம் அன்றைய தினத்திலே சிவன் ஆலயங்களிலே இந்த வருடத்திலே 6 முறை மட்டும் நடைபெறுகின்ற அபிஷேகம் நடராஜ பெருமானுக்கு. அந்த மாசி மகத்திலும் நடராஜ பெருமானுக்கு இந்த நடேசர் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கிறது. அவ்வாறு சிவன் ஆலயங்கள் நடைபெறுகின்ற நடேசர் அபிஷேகத்திலும் கலந்து கொள்வதோடு பௌர்ணமி நாளிலே
அம்பாளையும் பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே எதிர்வருகின்ற 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026. அந்த வகையிலே இப்பொழுது மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய உற்சவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே நாம் ஆலய வழிபாடுகளுக்கு சென்று ஆலயத்திலே பிரார்த்தனைகள் செய்வது மட்டுமல்ல, தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆலயத்தை கூட்டுவது, பெருக்குவது, தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது, மாவிலை தோரணம் கட்டுவது, தீவட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, சங்கு ஊதுவது, சுவாமியை தோளிலே காவுவது, இந்த சரீர தொண்டுகள், அங்குள்ள விளக்குகள், ஏனைய செம்புகுடம் போன்ற பாத்திரங்களை விளக்கி வைப்பது, துப்புரவு செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலும் நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு நோயாளியை பார்க்க செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. பெரியவர்களை காண செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. நமக்கு வித்தைகளை கேட்டுக் கொடுத்த ஆசிரியரை சந்திக்க செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது நாம் கொண்டு செல்ல வேண்டும், பழங்களையாவது கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையிலே இறை வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது நமக்கு எதுவுமே கிடைக்காவிட்டாலும் வீட்டிலே, வாசலிலே, முற்றத்திலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள், அந்த பூக்களை எடுத்து சென்று துப்புரவாக மஞ்சள் நீரையை கழுவி கொண்டு போய் கொடுத்தாலே, அர்ச்சனைக்கு கொடுத்தாலே எல்லா சிறப்புகளும் கொடுக்கும். இறைவனுடைய அருளெல்லாம் பூரணமாக கிடைக்கின்ற வகையிலே இந்த தினமும் இந்த பூக்கள் பறித்து ஆலயங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது எல்லா செல்வங்களும் எல்லா சிறப்புகளும் கிடைக்குமாம். தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது. யாருக்கு? பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. யாரெல்லாம் தினமும் மலர்களை பறித்து அந்த தும்பிக்கையானுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது, உடம்பிலே நோய் நொடிகள் வராது என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. நேயர்களே, இன்றைய தினத்திற்கான சிறப்பான முறையில் நற்சிந்தனையை வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்ப சிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 26/2/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிறப்புகளையும் அனுகூலங்களையும் கொடுக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் மிகச் சிறப்பாக அமையும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எதிர்பாராத சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். மிதுன ராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும். காரியத்தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு. தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. உறவினர் மூலமாக நன்மைகள் அமையும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும். எதிர்பார்க்கின்ற விடயங்களிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி, சித்திரை 3, 4, சுவாரி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு.
எதிர்பார்க்கின்ற விடயங்களில் சிக்கல்கள் இழுபறிகள் இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணப்பரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகளில் சிறப்பும் நன்மையும் அமையும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்கள் இழுபறிகள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். நன்றி. இன்றைய சிந்தனை. இன்றைய நாள் எமது யாழ்ப்பாண கலாச்சாரத்திலே மிக உன்னதமான முக்கியமான ஒரு மரபாக இருக்கின்றது கந்தபுராணம். இந்த கந்தபுராண படலம் என்பது பல விடயங்களை பொக்கிஷமாக தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு இதிகாசம். இதை பாராயணம் செய்வது எமது யாழ்ப்பாண ஆலயங்கள் எல்லா ஆலயங்களும் பெரும்பாலும் ஆலயங்களிலே 41 நாட்கள் 48 நாட்கள் என்ற கணக்கிலே இந்த கந்த புராணத்தை படித்து அதற்குரிய பாட்டுக்குரிய விளக்கங்களை சொல்லி கந்த புராண படலம் என்கின்ற நடைமுறை இன்று வரை யாழ்ப்பாண ஆலயங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாண கலாச்சாரத்தின் முக்கிய அம்சமாக இந்த கந்த புராணம் விளங்குகின்றது. கந்த புராண படல மரபு என்பது மிக அற்புதமானது. அதை பாராயணம் படிக்கின்ற போதெல்லாம் பல விடயங்களை நாங்கள் ஆழ்ந்து அனுபவித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அமைகின்றது. இந்த கந்த புராணத்திலே பல புராணங்களுடைய விடயங்கள் எல்லாம் அதுக்குள்ளே தொகுக்கப்படுகின்றது. மிக அழகாக மிக தெளிவாக அந்த கந்தனுடைய வரலாறையும் சூரபன்மனுடைய போரையும் அழகாக செம்மையாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதிலே வேறு புராணங்களுடைய கதைகள் கூட அங்கே மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இத்தனை சிறப்பும் மேன்மையும் கொண்ட அந்த கந்த புராணம் அதை தந்த அந்த மகா பெரியவர் கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய குரு பூஜை தினம் இன்று. நாங்கள் எல்லோரும் அவரை மனதார நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு மிகச்சிறந்த சிவாச்சாரிய குலத்திலே உதித்த அவர் இந்த கந்த புராணத்தை மிக அழகாக மிக மேன்மையாக எல்லோருடைய உள்ளங்களையும் தெளிவுபடுத்தி அந்த தெளிவினுள்ளே நல்ல ஞானம் வரக்கூடிய தன்மைகளை கொடுத்து இந்த புராணத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த கந்த புராண படலத்தின் சிறப்பு அதை எங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தி நிற்கின்றது. அப்பேற்பட்ட மேன்மையான ஒரு மகானுடைய நினைவு நாளை நாங்கள் நினைந்து கொள்வதிலே பெருமையும் பெருமிதமும் கொள்ள வேண்டும். எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்ற அந்த பெரியவர்களுடைய அந்த புராணங்கள் இதிகாசங்கள் அதனுடைய தொடர் பாராயணங்கள் எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் நல்லனவற்றை இன்றும் வழங்கி கொண்டிருக்கின்றன. அவற்றை பாராயணம் செய்கின்ற பொழுதெல்லாம் பல தீய சக்திகள் நம்மை விட்டு நீங்கி விடுகின்றன. பல ஆகர்ஷணங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றன. இது அனுபவித்தவர்களுக்கு தெரியும், அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். எனவே அந்த மாபெரும் புராணமான கந்த புராணத்தை தந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரை போற்றி நாங்களும் பணிவோம். அவருடைய நினைவை மனதிலே கொண்டு மகிழ்வோம். நன்றி.
நேயர்களே, இன்றைய தினத்தினுடைய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய குறளும் பொருளுமாக செவுக்குண வில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இக்குறளினுடைய பொருளாக செவுக்கு கேள்வியாகிய உணவு இல்லாத போது அதற்கு துணையாக உடலை ஓம்புமாறு வயிற்றுக்கும் சிறிய உணவு தரப்படும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். செவுக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இக்குறளினுடைய பொருளாக செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாத போது அதற்கு துணையாக உடலை ஓம்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளினுடைய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து